அன்பும் கிருபையுமுள்ள எங்கள் பரம தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த சமூகத்திலே நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்க துதிக்க நீர் கொடுத்திருக்கிற நல்ல நேரத்திற்காக, ஐக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இப்பொழுது இந்த வார்த்தையின் வேலையை உடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீரே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து கொடுங்க, வார்த்தைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளவைகள், அவைகள் வல்லமையுள்ளது கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவர் அவைகள் இருதயத்தோடு பேசட்டும் கர்த்தாவே. ஆண்டவரை கிரியை செய்து ராஜா. ஆண்டவருடைய வார்த்தைகள் ஆண்டவரை எங்களை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்ப நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே. Amen. Amen. So we've been meditating from the Psalm 9, chapter 91, சங்கீதம் 91 நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். So we saw verse by verse, ஒவ்வொரு வசனமாக நாம் தியானித்துக் கொண்டு வந்தோம். முதல் வாரத்திலே அந்த முதல் 4 வசனங்கள், the first week we saw the first 4 verses. He who dwells in the shelter of the Most High will abide in the shadow of the Almighty. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் அவன் தங்குவான். And we saw that in the verse number 2, இரண்டாவது வசனத்தை தான் நாம் மையமாக வைத்து நாம் வாசிக்கிறோம். I will say to the Lord, my refuge and my fortress, my God in whom I trust. நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று நான் சொல்லுவேன் என்று சொல்ல இந்த சங்கீதக்காரன் சொல்கிறேன். நாம் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஒருவருக்கும் வேணும். We all need to have that kind of a connection, the relationship with God, that we can claim that you are my refuge, my fortress, my God in whom I trust. That kind of a relationship that we must have, a trust that we must have in God. அதே நாம் முதல் வாரத்தில் நாம் பார்த்தோம். அதனால் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோம். And then last week we saw verse number 5 onwards, 5 to 8 we saw there's a lot of fear around us. நம்மை சுற்றிலும் நாம் அநேக காரியங்களை குறித்து நாம் பயப்படுகிறோம். We fear the day, we fear the night, we fear for things that we don't know, we don't see. We see there are things that which keeps us very busy. அநேக வேளைகளில் நம்மை பிஸியா வைத்திருக்கிற சில காரியங்கள், எதிர்காலத்தை குறித்து, எதிர்கால திட்டங்களை குறித்து, என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம், அநேக திட்டங்கள், காரியங்களை குறித்து நாம் கலங்குகிறோம், பயப்படுகிறோம். So we saw all that, how the Lord guides us. So today we are going to continue from verse number 9 onwards. 9வது வசனத்திலிருந்து நாம் இந்த நாளிலே நாம் வாசிக்க போகிறோம். Verse number 9 onwards we are going to read, and I'm going to read that now. The verse says like this: because you have made the Lord your dwelling place, the Most High, who is my refuge, no evil shall be allowed to befall you, no plague come near your tent. For he will command his angels concerning you to guard you in all your ways. On their hands they will bear you up, lest you strike your foot against a stone. You will tread on the lion and the adder, the young lion and the serpent you will trample underfoot. So I read up to verse number 13. 13வது வசனம் வரை நான் வாசித்திருக்கிறேன். We'll see how much we can cover today. வசனம் சொல்கிறது, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். நாம் வாழ்கிற இந்த உலகம், we are always obsessed with security. We live in a generation that's obsessed with security. பாதுகாப்பு எங்க பார்த்தாலும். We see with few years back we won't have security cameras anywhere, but today we see every nook and corner we have security cameras, multiple security cameras. We have fingerprints, finger IDs, face IDs, this and that. There's a lot of things, money being spent on security, video doorbells, this and that. A husband was asking his wife, ஒரு கணவன் மனைவியிடம் கேட்டாராம், நைட்டு கூட நம்ம படுக்க போறோம் 12 மணிக்கு, இப்போ எதுக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்கோம்? why are you putting makeup at night at 12 o'clock when you're going to bed? Wife says, my phone is not recognizing my face ID is not working because of the IDs. When I registered, I had makeup, so now it's not recording my face or recognizing me. People live like that. We have all this advanced technology, GPS tracking, location sharing, this and that. Everything is tracking people everywhere. Cyber security, companies spend millions on cyber security because they want to keep their networks protected. I know how much my company spends. There's a big team, working on various cyber security, because we know that the industry, airspace industry, we control all the flights that go around. மேல பறக்கிற எல்லா விமானங்களையும் எங்க கம்பெனி தான் ஹேண்டில் பண்ணிடுது. That's a very, very cyber risk. The risk is very high. If somebody wants to control the aircrafts, all they have to do is do something to our networks. So they spend lots of money protecting the networks, protecting our systems. The world is turning on like that. We spend billions trying to feel safe.
அநேக கோடிக்கணக்கான பணங்களை நாம் செலவு செய்கிறோம். nothing wrong in it. அது ஒரு தவறு இல்லை. It's very important. But today we want to see the biggest security that we can have, the safest place that we can be, the safest presence that we can be. The safest place and the presence in this entire universe is the presence of the Almighty God. நமக்கு மிகவும் பாதுகாப்பான ஒரு இடம் எது என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய சர்வ வல்லவருடைய பிரசனம், சர்வ வல்லவருடைய பாதுகாப்பு. அதுதான் நமக்கு மேலான ஒரு பாதுகாப்பு. இந்த வசனம் சொல்கிறது, இதுல முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், அந்த வசனம் சொல்கிற 9வது வசனம் ஆரம்பிக்கிறது விதமாக, அது ஆங்கிலத்தில் விதமாக சொல்கிறது. இந்த இங்கிலீஷ் வெர்ஷன் இட் சேஸ் பிகாஸ். தமிழ்ல அந்த 10வது வசனத்துல இருக்கிற ஆகையா. என்ன காரணம்? இந்த வசனம் சொல்கிற why? Because every promise has a condition. This particular psalm, is full of lots of promises. இந்த குறிப்பிட்ட சங்கீதம் எல்லாம் நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஆனா எல்லாத்துக்கும் அடிப்படையாக ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், அது எல்லாமே it's all conditional. Every promise has a condition. கர்த்தர் சொல்லல, God doesn't automatically say that everybody will automatically by default they will receive all these promises. No, God doesn't say that எல்லாருமே default அதை பெற்றுக்கொள்வார்கள். No, everybody does not automatically receive these promises. The verse says, those who have made God as their dwelling place, because you have made God your dwelling place, the Lord your dwelling place. Because. That's very important. ஆகையா, the promises are connected to a position. எல்லா வாக்குத்தத்தங்களும் நாம் இருக்கிற இடத்தை குறித்து, எங்க நம்ம இருக்கிறோம். Are you having the Lord as your dwelling place? ஆண்டவரை நீங்க உங்களுடைய தாபரமாக நீங்கள் கொண்டிருக்கிறீங்களா? Protection follows where we are, where we stay, where we dwell. The blessings follow relationship. நமக்கு கிடைக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் நம்ம தேவனோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்தை வைத்துதான் இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார் யோவான் 15வது அதிகாரத்தில், என்னிலே நீங்கள் நிலைத்திருங்கள். abide in me, dwell in me. என்னிலே நீங்கள் தரித்திருங்கள், தங்கியிருங்கள். Don't just visit him occasionally. Dwell in him. Make way. Don't just come to the church on Sunday mornings or Saturday evenings and wave at him and say, okay, my job is done. And வேலை முடிஞ்சது. No, nothing like that. The verse says, abide in him. அவரிலே தரித்திருங்கள், அவரிலே தங்கியிருங்கள். இந்த வசனம் சொல்கிறது, உனக்கு தாபரமாக கொண்டாய். அதுதான் ஆங்கில வேதாகம் சொல்கிறது, you have made Lord your dwelling place. You have made him as your dwelling place. நம்ம சொந்த வீட்டில் நம்ம இருக்கும் பொழுது, when we are in your own house, you don't need permission from anyone. You can go and do whatever you want. You can lie down on the couch, whatever, the way you want. உங்களுக்கு பிடிச்ச விதத்தில் நீங்க எப்படினாலும் நீங்க சோஃபால படுக்கலாம், எப்படினாலும் நீங்க என்ன வேணா செய்யலாம், எந்த நேரமும் ஃப்ரிட்ஜை திறக்கலாம், எது நினைச்சாலும் நீங்க சாப்பிடலாம். You can take and open a fridge, eat whatever you want, because that's a freedom that you have, in your home. The place that you dwell, you call home, and you need to make God as your home. உங்கள் வீடாக நீங்க தேவனை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் தாபரமாக, அதுதான் இங்க சங்கீதக்காரன் சொல்றான், நீ தாபரமாக நீ கொண்டாய், கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். You have made the Lord your dwelling place. That's the key thing. Not just a visiting place, but it's a dwelling place. நீ தாபரமாக கொண்டாய். அதைதான் வேதம் திரும்ப மறுபடியும் வலியுறுத்துகிறது. Some people treat God as a roadside assistance. Road says, when will you call the roadside assistance? When some tire goes wrong, tire burst, or when battery runs out, that's when we call the roadside assistance. That's when we even think, and then நம்ம அவசரமா எங்க இருக்கு அந்த நம்பர், எங்க இருக்கு, யாரை கால் பண்ணணும் எல்லாம். Many people treat God like that. Only when they need, only when they are in crisis. சில பேர் கஷ்டங்கள் வரும்பொழுது, துன்பங்கள் வரும்பொழுது, துயரங்கள் வரும்பொழுது, அப்பதான் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், எனக்கு ஒத்தாசை செய்யும். But God doesn't, He will honor, but at the same time, this expectation is that we need to dwell in him. அவரை நாம் தாபரமாக நாம் கொள்ள வேண்டும். We need to have him as our dwelling place. God is not a hotel where you just visit. A few weeks back I said, when you are in a hotel, you don't take care of things, you don't paint the wall, you say, oh, this is right. But God wants you to treat as a home. He is our home. அப்படிப்பட்ட ஒரு உறவை தான் நாம் வைத்திருக்க வேண்டும். இங்க தாவீதும் அப்படிப்பட்ட ஒரு உறவில தான் அவர் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே நீர் என் மேய்ப்பராய் இருக்கிறீர், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் என் வெளிச்சமாய் இருக்கிறார். God is my shepherd, God is my light. If you see multiple psalms, பல சங்கீதங்களை நீங்க வாசிக்கும் பொழுது repeatedly he highlights the relationship that he has with God. தேவனோடு கூட அவனுக்கு இருந்த
ஒரு ஒரு உறவை அவன் இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறேன் நான் பார்க்கலாம். அவன் இந்த இடத்துல அவன் சொல்கிறான், எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தர், எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற my refuge. You have made the Lord your dwelling place, the Most High, who is my refuge. Once again, he has that personal connection. He is my shepherd, he is my refuge, he is my light, he is my salvation. அவர் என் ரட்சிப்பாய் இருக்கிறார், என் கோட்டையாக இருக்கிறார், என் தஞ்சமாக இருக்கிறார், அடைக்கலமாக இருக்கிறார். எல்லாத்திலும் அவன் பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ஷன் அவன் வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். He maintains that connection. He is not talking about someone he just visited. He is talking about someone that he stays with or lives with. யாரோட அவன் இருக்கிறான்? தேவனோடு கூட அவன் தங்கி இருக்கிறான் என்று சொல்லி இடத்துல நான் பார்க்கிறேன். He has made the Lord as his dwelling place. It's very important that dwelling, it determines your thinking. நம்ம எங்க தங்கி இருக்கிறோமோ அதுதான் நம்முடைய சிந்தனைகளை அது கண்காணிக்கிறது, நம்மை வழி நடத்துகிறது. நம்ம எவ்விதமாய் நாம் சிந்திக்கிறோம், எவ்விதமாய் நாம் செயல்படுத்துகிறோம், எவ்விதமாய் நம் காரியங்களை நாம் செய்கிறோம், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செய்கைகள் எல்லாமே நம்ம எங்க தங்கி இருக்கிறோம்ன்றத பத்தி தான். எங்க நம்ம யாரிடம் எப்படி நாம் தங்கி இருக்கிறோம். If you dwell in fear, அநேக வேளை நாம் பயத்திலே நம்ம ஒருவேளை தங்கி இருந்தோம் சொன்னா நம்மளால ஒன்றும் சாதிக்க முடியாது. We always expect bad news. எப்பொழுதும் ஏதாவது நடக்கும், ஏதாவது தவறா நடக்கும், அந்த ஒரு பயத்திலே, அந்த ஆங்ஸைட்டிலே நம்ம இருப்போம். We don't need to dwell in such things. We need to dwell in peace. We need to dwell in God's presence. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஆண்டவருடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் இருக்கும் பொழுது இந்த சமாதானம் நமக்கு நிறைவாக இருக்கும். நம்முடைய விசுவாசம் அது தொடர்ந்து நமக்கு வளரும், நம்முடைய நம்பிக்கை இது வளரும், அது மற்றவர்களையும் அதை ஆதாயப்படுத்தும். வேதம் சொல்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனத்திலே, உம்மை பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். Thou wilt keep in perfect peace whose mind is stayed on you. உம்மை பற்றி கொண்ட மனதை, அப்படிப்பட்டவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் இருக்கணும். Each and every one of us must be like that. Not just keeping God, as a visitor, as a visiting place. But we need to have him as the place where we dwell. நாம் தங்குகிற ஒரு இடமாய் நாம் அதை மாற்ற வேண்டும். தாவீது அறிந்திருந்தான் நன்றாக. ஆகவேதான் அவன் பல இடங்களில் அவன் இருந்திருக்கிறான். David dwelt in so many other places. He was running from here and there. ஒவ்வொரு இடமாய் அவன் ஓடி அவன் அலைந்திருந்தான். அவன் கெபிகளில தங்கி இருந்தான், வனாந்திரத்தில் தங்கி இருந்தான், எதிரிகள் மத்தியில கூட அவன் தங்கி இருந்தான், காடுகள் மலைகள் எல்லா இடங்களிலும் அவன் தங்கி இருந்தான். தனிமையை அவன் அறிந்திருந்தான். இவன் தனியாய் அவன் இருந்தான். தூங்காத நாட்கள் உண்டு. He spent sleepless nights. He was wandering around. He knew caves, he knew wilderness and deserts, he knew the forest, everything he knew. But above all that, he said, I know God and I know the dwelling place where I can go. நான் தங்குகிற ஒரு ஸ்தாபனத்தை நான் அறிவேன். And that was the secret behind the confidence that he had. அதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு இருந்த அந்த ஒரு நம்பிக்கையா இருந்தது. அவனுடைய வாழ்க்கையில் அவன் பெற்ற எல்லா வெற்றிகளையும் நம்ம பார்த்தோம் சொன்னா அதன் அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால் தேவனை அவன் தாபரமாக அவன் கொண்டிருந்தான். He had God as his dwelling place, not just as a visiting place but as a dwelling place. இன்றைக்கும் நம்ம ஒவ்வொருவரும் அப்படிப்பட்டவர்களாய் தேவனை நம்முடைய தாபரமாக நாம் கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are each and every one of us are called to keep God as our dwelling place, not just as a visiting place. What happens when we keep God as our dwelling place? தேவனை நாம் நம்முடைய தாபரமாக நாம் கொள்ளும் பொழுது என்ன நடக்கும் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த 10வது வசனம் சொல்கிறது, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. No evil shall be allowed to befall you. But that doesn't mean that believers will not experience any hardship or evil. விசுவாசிகளுக்கு அல்லது கிறிஸ்தவர்களுக்கு எந்த ஒரு பாடுகளும் அல்லது உபத்திரவங்களும் வராது என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், Jesus himself said, in the world you will have tribulation. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். சீடர்களை பார்த்து, விசுவாசிகளை பார்த்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். I have overcome the world. Be of what? Take courage. Verse doesn't imply that believers will never have any problem, never have any harm or evil happen. Paul was imprisoned. பவுல் அங்கே சிறைச்சாலையில் அடிக்கப்பட்டான். பேதுரு அங்கே தலைகீழாக தொங்க வைக்கப்பட்டு சிலுவையில் அடிக்கப்பட்டார். They were all martyred. They were all stoned to death. Daniel was thrown into lion's den. தானியேல் சிங்க கபிலே அவன் போடப்பட்டான். பாடுகள் தான், உபத்திரவங்கள் தான். ஆனா எல்லாவற்றின் மத்தியிலும் எங்க ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருந்ததை நாம் பார்க்கலாம். God did not abandon them.
God's protection doesn't always mean avoiding the fire. ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கும் பொழுது நம்ம எப்பொழுதும் நம்ம ஆறுகள் இருக்கும், எரிகிற அக்கினி இருக்கும். ஆனாலும் அவைகளை நாம் கடக்கும் பொழுது, அவைகளிலே நாம் நடக்கும் பொழுதும் நாம் வேகாமல், அவைகள் நம்ம மேல் புரளாமல் கர்த்தர் நம்மை காத்துக்கொள்ள அவர் வல்லமையுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் காக்க அவர் வல்லமையுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். He doesn't always remove the storm. அந்த புயல் காற்று அடிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக வேளைகளில் புயல் காற்று போன்ற சூழ்நிலைகள் வரலாம். There could be storms in our lives, but God doesn't always remove the storm, but He walks us through it. அதன் வழியாய் நாம் நடந்து செல்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். சீடர்கள் அங்கே காற்றினால் அவர்கள் அடிக்கப்பட்ட வேளையிலே, அலைக்கழிக்கப்பட்ட வேளையிலே, when the disciples were all traveling in a boat, Jesus was also there. The disciples panicked when there was a storm, sudden storm. அங்கே அவர்கள் நடுக்கடலில் அவங்க இருக்கும் பொழுது இங்கே திடீரென்று புயல் காற்று அடிக்கிறது. உடனே அவங்க பயப்படுகிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் சாவது உங்களுக்கு இஷ்டமா? மடிவது, நாங்கள் மடிந்து போகிறோம். Don't you worry, don't you care. Jesus was sleeping. ஆண்டவர் இந்த இடத்துல அவர் நித்திரையா இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அவர்கள் கேட்கிற, ஆண்டவரே உங்களுக்கு கவலை இல்லையா? Many times we might be going through such situation. அநேக வேளை நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட புயல் காற்றுகள் அடிக்கலாம், புயல் காற்றுகள் வரலாம். ஆண்டவரே உங்களுக்கு தெரியலையா? The Lord, don't you see what I am facing, the issues that I am facing? But Jesus is always there. Because Jesus he knows everything. அவர் எல்லாத்தையும் அறிந்த ஒரு தேவனாய் இருக்கிறார். சீடர்கள் கடைசியில இயேசு அந்த காற்றின் கடலை அதட்டின பொழுது இவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவர் குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று நம்ம சொல்லுது. The disciples wondered, what kind of God he is. Even the storm, obeys him. And today, no matter what storm that you face in your life, உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூறாவளி காற்றுகள், புயல்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் கர்த்தர் அந்த நடுவே உங்களை நடத்தி செல்ல வல்லமையுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். ஒரு பொல்லாப்பும் உங்களுக்கு நேரிடாது. No evil will be allowed to befall you. And even if there are evils that are happening in your life, that happen to you, God will make it for good. தேவன் அதை நன்மையாக அவர் முடிய பண்ணுவார் என்று சொல்லி நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். யோசேப்பு என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். We read about Joseph. He was put in prison for no fault of his. He was sold by his own brothers. அவருடைய சொந்த சகோதரர்கள் அவனை விற்று போடுகிறார்கள். Because of jealousy, பொறாமையினாலே அவனை விற்று போடுகிறார்கள். அவன் அந்நிய தேசத்துக்கு அவன் கொண்டு போகப்படுகிறான். He was taken to a foreign land and he was put in prison for no fault of his. ஒரு தவறும் சரியாத வேளையிலே அவன் சிறைச்சாலையில் போடப்படுகிறான். Even in the prison, he expects something happening quickly, like சீக்கிரத்துல அவன் விடுதலை ஆகும் என்று சொல்லி அவன் நினைக்கிறான். But he spent many years in the prison. But there was a day when Pharaoh called for him. பார்வோன் அவனை அழைத்து அனுப்புகிறான். நடந்தது என்ன? அவன் அந்த தேசத்திற்கு அதிகாரியாக மாறுகிறான். ஒரே நாள், one day, just one day, ஒரே நாள், overnight, his position is changed. கடைசியில் அவன் சொல்கிறான், ஆதியாகமம் 50வது அதிகாரத்தில், in Genesis chapter 50, the last chapter, he tells his brothers, he says these words, as for you, you meant evil against me, but God meant it for good. God meant it for good. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அநேக வேளையில நம்முடைய வாழ்க்கையில சில வேளையில பொல்லாப்பு வரலாம், தீமைகள் வரலாம், தீமையான காரியங்கள் ஒருவேளை நமக்கு இது என்ன எப்படி முடியுமோ, என்ன இந்த காரியம் எப்படி நடக்குமோ, ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் நன்மையாக முடிய பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்மையாக முடிய பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் நன்மையாக முடிய பண்ணுகிறார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதோட முடிஞ்சது, இதோட காரியங்கள் எல்லாம் ஓவர். பட் ஆனா maybe God has a new door open for you. கர்த்தர் ஒருவேளை ஒரு இன்னொரு வாசலை உங்களுக்கு திறந்து வைத்திருப்பார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. மோசே அவன் நினைத்தான் நான் என்னுடைய ஜனங்களை நான் மீட்க முடியும். Moses thought that he can redeem his people by his own strength, by his own skills. 40 years he was trained in the palace. 40 ஆண்டுகள் அரண்மனையில் வளர்க்கப்பட்டவன். அவன் நினைத்தான், I can redeem my people Israel. இஸ்ரேல் ஜனங்களை என்னால் விடுவிக்க முடியும் என்று சொல்லி அவன் நினைத்து காரியங்களை செய்து அவன் சொந்த ஜனங்களை அவனை விரட்டி விட்டார்கள். His own people, they chased him down. He was rejected. It took another 40 years for him to get trained in the desert. வனாந்திரத்தில் இன்னும் 40 ஆண்டுகள் அவன் இருந்த பிறகுதான் அங்கே கர்த்தர் அவனை உபயோகப்படுத்தினான். இன்றைக்கு ஒருவேளை நம்ம நினைக்கலாம், why is this happening? ஏன் இந்த காரியங்கள் இப்படியாக நடக்கிறது?
கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் நன்மையாக மாற்ற வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். ஒரு பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. அந்த பொல்லாப்பு நேரிட்டாலும் அதை நன்மையாக தேவன் மாற்ற வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. God always has the last word. ஆண்டவருக்கு தான் எல்லாமே தெரியும். அங்கே சத்துருவானவன் நமக்கு விரோதமான காரியங்களை செய்யும். அவர் கர்ஜிக்கிற சிங்கம் போல வருவான். He will come as a roaring lion. He will make noise. He will try to frighten us, to threaten us. நம்மை பயமுறுத்த பார்ப்பான், நம்மை அச்சுறுத்த பார்ப்பான். ஆனா நம்முடைய தேவன் எல்லாவற்றுக்கும் அவர் மேலானவர். ஹல்லேலூயா. Our God is mighty God. Mighty God. He can help us to overcome these things. When God is our dwelling, ஆண்டவர் நம்முடைய தாபரமாக இருக்கும் பொழுது நாம் எதற்கும் நாம் கலங்க தேவையில்லை. ஒரு பொல்லாப்பும் நமக்கு நேரிடாது. ஒன்றை குறித்து நாம் கவலை அடைய தேவையில்லை. கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், அந்த எலிசாவுடைய வேலைக்காரன், Elisha's servant, he rose up in the morning and he saw the enemy's army surrounding the mountain. அங்கே எதிரிகளுடைய சேனைகள் அந்த மலை முழுவதும் அவன் சுற்றி இருக்கிறதை பார்க்கிறான். உடனடியாக அவன் பயப்படுகிறான். He immediately starts fearing. But Elisha prayed, Lord, open his eyes. எலிசா ஜெபித்த, ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்தருளும். இந்த வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. The servant's eyes were opened and he saw the mountains full of horses and chariots of fire from God. தேவனுடைய சேனை ரதங்களும் அங்கே அக்னிமயமான குதிரைகளும் அங்கே இருந்ததை அவன் பார்க்கிறதை நான் பார்க்கலாம். அங்கே பிரச்சனை அப்படியே தான் இருந்துச்சு. அந்த எதிரிகள் படை அப்படியே தான் இருந்தது. enemy's army was still there. But his vision has now changed. அவனுடைய பார்வை இங்கே மாறிவிட்டது. அவனுடைய கண்கள் அங்கே திறக்கப்பட்டது. His eyes are open. He is now able to see the protection that God had around his people. தேவனுடைய ஜனங்களுக்கு சுற்றிலும் தேவனுடைய பாதுகாப்பு இருந்ததை அவன் உணர்கிறதை நாம் பார்க்கிறோம். God now had a different perspective. God has resources that we cannot see and experience. நாம் பார்க்கவும் நினைப்பதற்கும் அதிகமாய் தேவன் கிரியை செய்ய வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். இதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் அதை பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். பொல்லாப்பு நமக்கு நேரிடாது. அடுத்ததாக இந்த வசனம் சொல்கிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. No plague shall come near your tent. And throughout the scriptures, wherever we read this kind of verse, plague or வாதை என்று சொல்லி நாம் வாசிக்கும் பொழுது it involves multiple things. அங்கே மரணம், அங்கே கொள்ளை நோய், எதிரிகளுடைய பால் கடிப்பு, எல்லாத்தையும் அது குறிக்கிறதா இருக்கிறது. அங்கே வாதை உனக்கு உன் கூடாரத்தை அணுகாது. Anything the enemy tries to destroy lives, உயிரை எடுக்கும்படியாக சத்ருவானவன் செய்கிற ஒரு காரியத்தை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அதுக்காக விசுவாசிகள் யாருக்குமே வியாதி வராது, நோய் வராது, யாருக்குமே சிக்காக மாட்டாங்கன்னு நான் சொல்லல. பட் even if that happens, God protects us. கர்த்தர் நம்மை காக்க வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். அந்த வாதையினாலே எந்த ஒரு மேலான பாதிப்புகள் இல்லாதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். ஒருவேளை மரணம் கூட நேரிடலாம், ஆனால் மரணத்தின் மத்தியில் கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 23, நான் மரணங்களின் பள்ளத்தாக்களில் நடந்தாலும் தேவரே என்னோடே கூட இருக்கிறீர். Even though I walk through the valley of shadow of death, Lord, you will guide me. You will guide me. He was just walking through that valley. நடந்துதான் சொல்றார், walking through. அது ஒரு கடந்து போகிற ஒரு பாதை. He's not going to stay there forever, but his dwelling place is the Lord. ஆண்டவர் தான் அவனோடு கூட அந்த இடத்துல நடந்து சென்றார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே எகிப்து தேசத்தில் அவங்க இருந்த பொழுது தேவன் அங்கே 10 வாதைகளினாலே அந்த எகிப்தியரை வாதித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். We see about the 10 plagues that the Lord brought upon the land of Egypt. எகிப்து தேசத்தின் மேல இந்த வாதைகள் வந்தது. தேவன் அற்புதமாய் அதிசயமாய் அங்கே இஸ்ரேல் ஜனங்களை பாதுகாத்ததை நாம் வாசிக்கிறோம். God protected the Israelites in a wonderful way. They were living in a different part. Goshen என்று சொல்லப்பட்ட ஒரு இடத்துல அவங்க இருக்கிறாங்க. When the rest of the Egypt was covered in darkness, the rest of the Egypt was suffering, from the Nile water turning to blood. அங்கே நைல் நதி ரத்தமாக மாறுகிறது. அங்கே முழு எகிப்தில அங்கே பயங்கர இருட்டு. அங்கே மிருக ஜீவன்கள் எல்லாம் அடித்து விழுகிறது, பேன்கள் வருகிறது, அங்கே தவளைகள் வருகிறது, வெட்டுக்கிளிகள் வருகிறது. Frogs invaded the land, locusts invaded the land, all the livestock died. But repeatedly the scripture says, but there was a distinction between Egypt and Israel. எகிப்தியருக்கும் அங்கே இஸ்ரேலுக்கு நடுவில் ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை, வேறுபாட்டை தேவன் அங்கே காட்டினதை நாம் பார்க்கிறோம். None of those plagues was seen in the land of the Israel. அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் வசித்த அந்த இடங்களிலே, இந்த கோசேன் பட்டணத்தில் அந்த ஒரு வாதையும் அங்கே வரவில்லை. அவங்களுக்கு இருட்டா இருக்கும், இங்கே வெளிச்சமா இருக்கும்.
அவங்களுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் மடிந்து விடாங்க. இந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் அது பழுகி பெருகிறதா இருந்தது. அப்படிப்பட்டதாய் தேவன் தன்னுடைய ஜனங்களை பாதுகாப்பதை நாம் வாசிக்கலாம். God protected his people. அந்த ஃபைனல் பிளேக் when it came, அந்த கடைசி வாதை, அந்த எகிப்தியருடைய தலை பிள்ளைகள் எல்லாம் அங்கே அழிக்கப்படுகிற வேளையில், when the first born of the Egyptians they all died, then none of the homes in the Israel they were affected. அங்கே அந்த இஸ்ரேல் ஜனங்களிலே இருந்த ஒரு வீட்டிலும் ஒரு மரணம் நேரிடவில்லை. ஏன்? அந்த வசனம் சொல்கிறது, ஒவ்வொரு வீட்டின் நிலைக்காலிலும் அங்கே ரத்தம் பூசப்பட்டிருந்தது. அங்கே சங்காரத்தின் வரும்பொழுது அந்த வீட்டில் அந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கிற பார்த்தவன் அப்படியே கடந்து போனான் என்று சொல்லி நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். And what that blood represents is the blood of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய ரத்தத்தினாலே பாதுகாக்கப்பட்டிருக்கோம். We are protected, we are safe under the blood of the Lord Jesus Christ. அன்றைக்கு இஸ்ரேல் தேசத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஆட்டுக்குட்டியை அவர்கள் அடித்தார்கள். Each and every home in Israel, they killed a lamb. They applied the blood of the lamb in the doorpost. But today there was only one lamb that was slain for us. நமக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அந்த ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவினது. ஹல்லேலூயா. நமக்கு பாதுகாப்பை கொண்டு வருகிறது. We stand under the precious blood of our Lord Jesus Christ. He was the only lamb, blameless lamb, which was slain for our sins. Hallelujah. அந்த ரத்தத்திற்காக நாம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அந்த ரத்தம் இன்றும் இது பேசுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கும் அது வல்லமையுள்ளதாக இருக்கிறது. There is power in the blood of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே வல்லமை உண்டு. நம்மை மீட்கிற வல்லமை உண்டு. நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற வல்லமை உண்டு. Blood says your sins are all forgiven. You are redeemed. நீ மீட்கப்பட்டவன். Lord paid the price for our sins on the cross. நம்முடைய பாவங்களுக்காக அவருடைய ரத்தம் அந்த கல்வாரியில் சிந்தப்பட்டது. இன்றைக்கு அதனால தான் நம்ம உரிமையா நாம் சொல்லலாம், வாதை என் கூடாரத்தை அணுகாது. இங்கே சத்ருவானவன் எந்த ஒரு வாதையும் நம்முடைய வாழ்க்கையில் அவன் கொண்டு வர முயற்சித்தாலும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். ஏன்னு சொன்னால் நாம் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் எந்த வைரஸ் வந்தாலும் என்ன பாடு வந்தாலும் தேவன் நம்மை பாதுகாக்க ஒரு வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். ஒரு வியாதி எங்க ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா உடனே ஒரு பயம் தான் எல்லா இடங்களுக்கும். கோவிட் சமயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு ஆள் அங்கே இருமுனா போதும் உடனே எல்லாரும் அப்படி திரும்பி பார்ப்பாங்க, யார் இருமுறா? Because everybody will be just, they want to keep themselves safe. Nothing wrong with that, but we need to be cautious as well. At the same time, we need to always rely upon the protection that the Lord provides us. ஆண்டவர் நமக்கு தருகிற பாதுகாப்பை நாம் முழுமையாக நாம் விசுவாசிக்க வேண்டும். He is the one who is our dwelling place. நம்முடைய தாபரமாக நாம் அதை கொள்ளும் பொழுது அங்கே எந்த ஒரு பாதிப்பும் அங்கே இருக்காது. ஆகவே அடுத்ததாக தேவன் நம்மை எவ்விதமாக அவர் பாதுகாக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அது வசனம் சொல்கிற வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். gives his angels charge over us. வேதம் சொல்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இங்கே ஒரு தேவன் ஒரு தூதர்களை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இங்கே எபிரேயர்லே விதமாக நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 1வது அதிகாரம் 16வது வசனம், Hebrews chapter 1 and verse number 14. The verse says like this: Are they not all ministering spirits sent forth to minister for them who shall be heirs of salvation? ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவோ. தூதர்களை குறித்து அங்கே பேசும்பொழுது அங்கே எபிரேயரில் நம்ம விதமாக நாம் வாசிக்கிறோம். We read about this, about the angels. They are called as ministering spirits. Are they all not ministering spirits sent forth to minister? நம்ம எல்லாருக்கும் பணிவிடை ஆவிகளாம், to minister to us. நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படியாக நமக்கு ஊழியம் செய்யும்படியாக. அந்த வசனம் யாருக்கா? ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமா. That's you and me. நாம் தான் அந்த ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள். அவர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இவர்கள் இருக்கிறார்கள். They are not objects of worship. அவர்கள் வழிபடுவதற்காக அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தேவன் மாத்திரமே நாம் வழிபட வேண்டும். They are just as our servants. நமக்கு அவர்கள் என்ன சொல்றார்? பணிவிட ஆவிகளாய் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் பணிவிடை ஆவிகளாய் மாத்திரமல்ல, அவர்கள் நம்மை பாதுகாக்கிறவர்களாகவும் அவர்கள் இந்த இடத்துல அவங்க இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். சர்வ உலகத்தையும் சிருஷ்டித்தவர், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர் அவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் கர்த்தர் நம்மேல் நினைவாய் அவர் இருக்கிறார். தேவன் நம்மேல் நினைவாய் இருக்கிறார். God cares about each and every one of us. The angels அவர்கிட்ட இன்னைக்கு நான் என்ன செய்யணும், இவர் இன்னாருக்கு உதவி செய்யணும், இப்படியாக நம்ம செய்யணும். அனைத்து வேலைகளே நம்ம இந்த பாதுகாப்பை நாம் உணர்ந்திருப்போம். திடீர்னு எங்கிருந்தாவது ஏதாவது நம்ம அப்படியே நம்மை பாதுகாக்கும்.
நமக்கே தெரியாது சில வேளை சின்ன சின்ன காரியங்கள். Sometimes even some minor things, we might not remember, recognize or recall such things. But behind everything, there is a purpose of God. தேவனுடைய திட்டம் ஒன்று உண்டு, தேவனுடைய சித்தம் ஒன்று உண்டு. அங்கே பாதுகாப்பதற்கு தேவன் என்ன செய்கிறாரா, உன் வழிகளில் எல்லாம், in all our ways, not just a certain time or certain period, சில நாட்கள் அல்ல, சில நேரங்களில் மாத்திரம் கிடையாது, சில இடங்களில் மாத்திரம் கிடையாது, சில வழிகளில் மாத்திரம் கிடையாது. வசனம் சொல்கிறது in all thy ways, எல்லா வழிகளிலும், உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக நம்முடைய தூதர்களுக்கு தேவன் கட்டளையிடுவார். இந்த வீடா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், அல்லது போகிற இடமா இருக்கலாம், அல்லது கஷ்டங்கள் வழியா நாம் கடந்து செல்லும்படியா இருக்கலாம், பிள்ளைகளை வளர்க்கிறதுல இருக்கலாம், whether raising children or whether going through some struggles or work or home or wherever you are, God's care extends even some ordinary moments of our life. நம்முடைய வாழ்க்கையில சாதாரண சில வேலைகளில் கூட ஆண்டவருடைய பிரசனம் நம்மை வழி நடத்தும். அல்லேலூயா. விசுவாசமான இருக்கணும், தைரியமான இருக்கணும். என்ன சொன்னா, தேவன் ஒரு தூதர்களை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக, தேவன் நமக்கு தூதர்களை அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அங்கே எலியா என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான். எலியா அங்கே அவனை குறித்து நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள்ல அவன் பெரிய ஒரு அற்புதத்தை செய்கிறான். It is a wonderful thing, miraculous thing. மவுண்ட் கர்மேல் பர்வதத்தின் மேல அவன் கர்த்தரே தேவன் என்று சொல்லி அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரையும் அவன் மனம் திரும்ப செய்கிறான். அங்கே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகிறது. There was a great revival that happened in the land of Israel on the Mount Carmel by one single man, one single prophet named Elijah, எலியா தீர்க்கதரிசி. But immediately after that, his life is put into threat. உடனடியாக அந்த எசபெல் ராணி என்ன செய்கிறாள், அவனை கொன்று போடும்படியாக முயற்சி செய்கிறாள். She wants to eliminate him because of what he did. They brought a great revival. People were turning back from the idols and they were looking up to God. தேவனை அவர்கள் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி தங்கள் வணங்கி வந்த விக்கிரகங்களை எல்லாம் அவங்க விட்டு கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி ஆண்டவரை அவர்கள் பணிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். அவளுக்கு ஒரே எரிச்சல். She wants to get rid of this prophet. எலியா தீர்க்கதரிசி கொன்று போடும்படியாக அவர் முயற்சி செய்கிறார். எலியா அதற்கு பயந்து ஓடுகிறான். He flees the city. He runs towards the desert. அந்த இடத்துல ஒரு இடத்துல சோர்ந்து போய் அவன் உட்கார்ந்துருக்கான். He is so tired and he says, Lord, take my life. ஆண்டவரே என் உயிரை நீர் எடுத்துக்கொள். தேவன் அந்த இடத்துல ஒரு தூதரை அனுப்புகிறதை நான் பார்க்கிறேன். God sent an angel there and he went and strengthened him. அவன் போய் அந்த எலியா தீர்க்கதரிசியை உற்சாகப்படுத்தினதை நாம் பார்க்கலாம். அவன் போஜனத்தை கொடுத்து, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகம். There's still far more distance that you need to go. There's a journey ahead of you. போக வேண்டிய தூரம் அதிகம். He prepared, the angel prepared the prophet for the journey ahead. அங்கே எலியா தீர்க்கதரிசி போக வேண்டிய அந்த பிரயாணத்திற்கு அங்கே தூதன் அவனுக்கு போஷித்தான், சாப்பாடு கொடுத்து அவனை பலப்படுத்தினான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நான் அநேக வேலைகள் சில வேலையை நாம் சோர்ந்து போய் விடுவோம். நம்முடைய ஓட்டத்திலே நாம் சோர்ந்து போயிடுவோம். விசுவாச ஓட்டத்தில் அநேக வேலை நாம் சோர்ந்து போய் அடுத்து நான் என்ன செய்வது, இந்த தடைகளை நான் எவ்விதமாய் மேற்கொள்வது, சாத்தானின் போராட்டத்தை நான் எவ்விதமாய் மேற்கொள்ள, how can I overcome these things? Certainly God will send his support somehow to those who take him as their dwelling place. ஆண்டவரை தாபரமாக கொண்டவர்களுக்கு கர்த்தர் எப்படியாவது அவர்கள் ஒத்தாசை செய்து உதவி செய்து அவர்கள் வழி நடத்துகிறதை நாம் இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். உனக்கு வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தன் தூதர்களை அவர் கட்டளையிடுவார். He will command his angels concerning you to guard you in all your ways. And this is a great reminder for us. எல்லாருக்கும் இது ஒரு நல்ல ஒரு வசனமாக இது இருக்கிறது. வழிகளில் எல்லாம் என்னை காக்கும்படிக்கு தேவன் தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். ஆண்டவரை நாம் விசுவாசிக்கணும், நம்பணும். அவரே தேவன் என்று ஏற்றுக்கொள்ளணும். அவரே முழுமையாக நாம் விசுவாசிக்கணும். அப்படி நாம் விசுவாசித்து அவரை நாம் தாபரமாக கொள்ளும் பொழுது இந்தியாவின் as our dwelling place, then we can claim all these benefits. And verse number 12 onwards, 12வது வசனத்தை நாம் வாசித்தோம். அந்த வசனம் சொல்கிறது, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். On their hands they will bear you up lest you strike your foot against a stone. ஒரு கல்லில் இடராதபடிக்கு, it doesn't talk say a mountain or anything. ஒரு மலையில நீ விழாது, மலையில யாரும் விழ மாட்டாங்க. ஆனால் ஒரு சின்ன கல் சில வேளையில நம்ம இடரை விழச்சு. There could be a small stone on our pathway, it could help make us fall. We might trip or slip on it. It might knock us down. But God says, like this is the time for transition to victory place.
ஒரு விக்டோரியஸா நாம் வாழ்வதற்கு, வெற்றியாய் நாம் வாழ்வதற்கு கர்த்தர் விதத்துல இந்த தூதர்களை அவர் அனுப்புகிறார். அவர் என்ன செய்கிறார்கள்? பாதம் கல்லில் இடராதபடிக்கு. அநேக வேளைகளிலே அநேக இடர்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். There could be so many things that will make us fall. They will make us fall. It will strike our foot and make us fall in our walk, in our spiritual walk. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அநேக தரம் சத்ருவான நம்மை வீழ்த்தும்படியாக அநேக முயற்சிகளை செய்வோம். He will try in many ways, many times, to make us fall. But we can stand because the Lord's protection is there always for us. ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு எப்பொழுதும் இருக்கிறதுனால நம்ம கீழே விழாதபடிக்கு அவர் என்ன செய்கிறார்கள்? உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் அவர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இதுதான் ஒரு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஜெயம் கொள்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. This is what victorious Christian life is. This particular psalm, it's structured so way, such a way. முதல் வசனங்களெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவரை நாம் பாதுகாப்பாக நாம் கொள்கிறோம், அவருடைய தஞ்சத்திலே நாம் இருக்கிறோம் எல்லாம் வாசிக்கிறோம். ஆனால் கடைசி வசனங்கள் எல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது நாம் வெற்றி பெறுகிறவர்களா, ஜெயம் கொள்கிறவர்களா நாம் காணப்படுகிறோம். We are now victorious. We are not just being protected, we are not just being surrounded by God's grace, we are not just being protected by the angels or whatever, but God wants us to be victorious. நாம் வெற்றி கொள்கிறவர்களா, ஜெயம் கொள்கிறவர்களா நாம் காணப்படுகிறோம். அதுதான் நம்முடைய தேவனுடைய சித்தம். நம்ம ஓட்டப்பந்தயம் நம்ம ஓடும்பொழுது நம்ம பாதியிலே நம்ம நிற்கிறதுக்காக தேவன் நம்ம அழைக்கவில்லை. God did not call us to just run the race and just stop halfway through. God wants us to finish that race, complete that race. அந்த ஓட்டத்தை நாம் வெற்றியாக நாம் முடிக்கும்படியாக ஜெயம் கொள்கிறவர்களாக தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் அங்கே ரோமரிலே நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். We are more than conquerors. That's what the verse says. More than conquerors through Him who loved us. Not just by ourselves, but we are conquerors through Him who loved us. நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே நாம் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். இதுதான் ஒரு கிறிஸ்தவ ஓட்டத்தின் அந்த முடிவு, ஒரு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. A victorious Christian life. Victorious Christian life. We are not just barely surviving, we are not just barely making it, but the verse says that we are conquerors. We are more than conquerors. We are more than conquerors. Just look around and tell the next person to you, you are a conqueror. சொல்லுங்க பக்கத்துல உள்ளவங்க பார்த்து, you are a conqueror. You are a conqueror. Just encourage them by saying, you are a conqueror. நீங்கள் ஜெயம் கொள்கிறவர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவரையும் அவர் ஜெயம் கொள்கிறவராய் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஒருபொழுதும் நாம் தோற்று போவதில்லை, துவண்டு போவதில்லை. We are not failures. We are not falling down, we are not just surviving, but we are called to be conquerors. The verse says, they shall bear you up in their hands. பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் அவர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள். தங்கள் கைகளில் அவர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள். What a lovely picture. அவ்வளவு ஒரு அருமையான ஒரு இது பாருங்க. ஒரு குழந்தைகள் நம்மளால, சின்ன பிள்ளைகள் நம்ம என்ன செய்வோம், அவங்களால நடக்க முடியல ரொம்ப தூரம், நம்ம ஒன்று என்ன செய்வோம், நம்ம கைகளை நம்ம தூக்கிக்கொள்ளும். They will carry them in our arms. God knows our limits. கர்த்தருக்கு தெரியும் நம்மளால எதை எவ்வளவு தாங்க முடியும், என்ன செய்ய முடியாது. God knows everything. Sometimes we might be very tired. We may not make the distance. But the verse says, I will carry you. I will bear you in my hands. ஏசாயா 46 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை தாங்குவேன், செய்து வந்தேன், இனிமேலும் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்பு வைப்பேன். கர்த்தர் நம்மை சுமக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். He carries us. He bears us up with His hands. நம்முடைய கரங்களினாலே நம்மை தூக்கி அவர் சுமக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். உபாகமத்திலே ஒரு வசனம் வாசிக்கிறோம், ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை அவர் எப்படி செய்கிறார், அவர் தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல அவர் சுமந்தார் என்று சொல்லி நான் வாசிக்கிறேன். As a father carries his son, the Lord carries His people. நம்முடைய ஜனங்களை தேவன் அங்கே சுமக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அநேக வேளை நம்ம என்னால் இது முடியும், என்னால் I can carry this, I can carry that. We try to carry our burdens ourselves. நம்முடைய பாடுகளை நாமே அநேக வேளையில் நாம் சுமந்து கொண்டு நாம் அலைந்து திரிகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன் பாரங்கள் எல்லாம் நீர் என் மேல் வைத்து விடு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று வசனம் சொல்கிறது. Cast all your anxieties upon Him. He will sustain you, He will carry you, He will bear you. சில வேலை எத்தனை பேருக்கு நீங்க தெரியலன்னு நினைக்கிறோம். நிறைய பேர் நம்ம ஷாப்பிங் போகும்போது எல்லாத்தையும் தூக்கிட்டு ஒரு 5-6 பேக் அப்படியே கையில தூக்கி ஒரே ஷாப்ல எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடலாம் வீட்டுக்கு நம்ம நினைப்போம். I can carry this. கடைசியில் பார்த்தா எல்லா பாட்டிலும் கீழே விழுந்து கிடக்கும். வீட்டில் வரைய திட்டு விடும், என்ன எல்லா வெஜிடபிளும் அழுக்காயிடுச்சு.
Often we think, oh, I can do this myself, I can carry all my burdens myself. But the verse says, no, cast all your anxieties upon him. உங்கள் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். Hallelujah. When we cannot walk, the Lord will carry us. நாம் நடக்க முடியாத வேலைகளில், நாம் சுமக்க முடியாத வேலைகளில் கர்த்தர் நம்மை சேர்த்து அவர் சுமக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். நம்முடைய பாரங்களை மாத்திரமல்ல, நம்மையும் சேர்த்து அவர் சுமக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். ஆகவேதான் இங்கே பவுல் சொல்கிறார், நாங்கள் எப்பக்கத்தில் நாங்கள் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. Even though we are pressed on all sides, we are not crushed because the Lord is there with us. The foot on the stone, like the verse doesn't mention a mountain, it just mentions a stone or kal. Sometimes even these little things that we may not notice. சில சின்ன காரியங்கள், சில வேளை ஏதாவது தவறான முடிவு எடுக்க போன கர்த்தர் சில வேளை உணர்த்துவார். ஜனங்கள் மூலமா அல்லது சிலர் மூலமாய் தவறான காரியங்களை உணர்த்துவார். தவறான சூழ்நிலை, some dangerous situation that we might get into, some temptations or some financial mistakes or something like that. God will protect us, will preserve us from falling into certain things. God will protect us, and we may not realize that at that time. It may take months or years and things like that to understand that, but God is there to protect us. கல்லில் இடராதபடிக்கு, so that you strike your foot against a stone. And then the verse number 13, it says, you will tread on the lion and the adder, the young lion and the serpent you will trample underfoot. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நீ மிதித்து போடுவாய் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அந்த லயன், இந்த சிங்கம் என்று சொல்லி நாம் சொல்லும் பொழுது, அது சாத்தான் கெர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் என்ன செய்வான்? அவன் நம்ம விழுங்கும்படியாக அவன் வருவான். Your adversary, the devil, is like a roaring lion. அவன் வெறும் ரோரிங் லைன் தான், அவன் வெறும் கெர்ஜிக்கிற சிங்கம் தான். நமக்கு பயத்தை உண்டு பண்ண பார்க்குறான். He's always trying to create fear, but he's just roaring. But there is a God who protects us, who preserves us. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும், அந்த விரியன் பாம்பு என்று சொல்லப்படுவது அது பாவத்தை குறிக்கிறதா இருக்கிறது. பாவத்தை கொண்டு வருகிற இந்த சாத்தானுடைய தந்திரங்களா இருக்கிறது. The Satan, the serpent represents deception. இந்த ஏதேன் தோட்டத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அங்கே சர்ப்பம் தான் அங்கே ஏவாளை வஞ்சித்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேக வேளை சாத்தான் அநேக காரியங்கள் மூலமாய் விசுவாசிகளை அவன் வஞ்சிக்க அவன் முயற்சி செய்கிறான். He tries to bring them down by deception, to stray from the truth through deception. சத்தியத்திலிருந்து வழிவிலகி போகும்படியாக, பாவத்திலே விழும்படியாக அநேக வேளையில் அவன் தந்திரமாய் சில காரியங்களை அவன் செய்கிறான். ஆனால் நான் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நான் இருக்க வேண்டும். வசனம் சொல்கிற, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நீ மிதித்து போடுவார். பாலசிங்கம் என்று சொல்லப்படுகிற ஒவ்வொரு நாளும் அங்கே புதிதாக தோன்றுகிற பிரச்சனைகள், ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்கும். சம்திங் will happen, one after the other. And God will protect against all these things. கர்த்தர் எல்லாவற்றின் மத்தியிலும் அங்கே தேவன் நம்மை பாதுகாக்க அவர் வல்லமுள்ள ஒரு தேவனா இருக்கு. நம்ம யாரும் இந்த வேலையில் நாம் எழுந்து நின்று நம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். வசனம் சொல்கிறது 9வது வசனம், because you have made the Lord your dwelling place. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. நம்ம யாரும் இந்த வேலையிலே நாம் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்தோம். ஆண்டவரே, நீரே என்னுடைய தாபரமாய், Lord, you be my dwelling place. You be my dwelling place. ஆண்டவரே, நீர் எனக்கு தாபரமாக இருக்கும் கர்த்தாவே. உண்மையை நான் நம்பி இருக்கிறேன், உண்மையே நான் நம்பி இருக்கிறேன் கர்த்தாவே. நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லி இந்த நேரத்தில் நீங்க அறிக்கை எடுங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நீர் என்னை காக்கும்படியாக, வழிகளில் எல்லாம் என்னை காக்கும்படியாக நீர் தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறீரே சுவாமி. Lord, you have commanded, you have given charge to angels concerning me in all my ways. All my ways. Lord, we thank you for that. And today, show me the right way. நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டும், நான் செல்ல வேண்டிய பாதை எனக்கு காட்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு தாபரமாக இருக்கும் கர்த்தாவே. You be my dwelling place, Lord. Not help me to take you as my dwelling place, not just as a periodical, timely, monthly once or weekly once, go to church or attend the service or read the Bible or pray, but help me to dwell in you, Lord. உமக்குள்ளே நான் தங்கி இருக்க எனக்கு கிருபை செய்யுங்க. உம்மை நான் தாபரமாக கொண்டிருக்க எனக்கு கிருபை செய்யுங்க என்று சொல்லி அவரை நோக்கி நாம் இந்த வேலையிலே நாம் பார்ப்போம். இந்த கர்த்தர் அவர் நல்லவர், வல்லவர், போதுமானவர். ஒருவேளை அவரை விட்டு நம்ம பின்வாங்கி நாம் போயிருப்போம் என்று சொல்லி, if you are just backslidden in your walk with Christ, walk with Jesus, come back to him. அவரிடம் திரும்பி வாங்க. ஆண்டவரே, என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க. உமக்கு பிரியமாய் நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. உமக்கு சாட்சியாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. Help me to live a life that glorifies you, that honors you, that witnesses for you, Lord. என்று சொல்லி இந்த நேரத்தில் அவரிடம் உங்களை முழு இருதயத்தோடு கூட ஒப்புக் கொடுங்க.
கர்த்தர் பெரிய காரியங்களை அவர்கள் வாழ்க்கையில் அவர் செய்வார். God will do great wonderful things in your life. He will never abandon you. He will never forsake you. உங்களை ஒருபொழுதும் கைவிடாத தேவன், உண்மை விட்டு விலகாத தேவன். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் தேவன் என்னை சேர்த்துக் கொள்வார் என்ற வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அன்பான ஒரு தேவன் நமக்கு. We have a loving God who loves us more. He cares for us more. He knows us, our hearts, desires and wishes. இருதயத்தின் விருப்பங்கள், வாஞ்சைகள், சிந்தைகள், எண்ணங்கள் எல்லாற்றையும் அறிந்திருக்கிற ஒரு தேவன். நம்மை விட்டு ஒருபொழுதும் விலகாத ஒரு தேவன் நமக்கு உண்டு. இந்த நேரத்தில் அவரே நாம் பற்றி பிடித்துக் கொள்வோம். ஆண்டவரே, உண்மையே நான் நம்பியிருக்கிறேன் கர்த்தாவே, உண்மையே நான் சார்ந்து கொண்டிருக்கிறேன். Help me to dwell in you, Lord. எனக்கு உண்மைக்குள்ளாய் நான் தங்கி இருக்க எனக்கு கிருபை செய்யுங்க. உண்மை தாபரமாக கொண்டிருக்க எனக்கு கிருபை செய்யுங்க என்று சொல்லி இந்த வேளையிலே அப்படின்னு நாம் நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் அற்புதமாய் அதிசயமாக அவர் நடத்த வல்லமையுள்ள ஒரு தேவனா இருக்க. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில அப்படியே உங்கள் இருதயத்தை நீங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. Commit your heart to the Lord and say, Lord, I need you in my heart. Come and dwell in my heart. உங்கள் இருதயத்தில் வந்து நீர் வாசம் செய்யும். நானும் உண்மையில் நான் வாசம் செய்வேன் என்று சொல்லி அவரிடம் நீங்க ஒப்பு கொடுங்க. அவர் loving heavenly Father, Lord, we thank you once again for this wonderful time that you have given us, Lord. Lord, our only hope is in you, Lord. ஆண்டவரே, நீர் மாத்திரமே எங்கள் நம்பிக்கை, எங்கள் கோட்டை, எங்கள் அடைக்கலம். நான் நம்பி இருக்கிறவர் கர்த்தா. இந்த வேலையிலும் கூட ராஜா, ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் கேட்ட வார்த்தைகள் எங்களுக்குள் கிரியை செய்து கர்த்தா. உண்மையை நாங்கள் தெய்வமாக, எங்கள் தாபரமாக நாங்கள் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருங்க. அவங்களுடைய இருதயத்தின் விருப்பங்கள், வாஞ்சைகள் எல்லாத்தையும் நீ நிறைவேற்றி தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள், வாலிபர்களை ஆசீர்வதிங்க. முதியவர்களை ஆசீர்வதிங்க. அண்ட் இந்த நாளும் கலந்து கொள்ள முடியாதவர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை பிரயாணத்தில் இருக்கலாம், அல்லது ஒருவேளை சிக்கா இருக்கலாம். ஆண்டவரே, நீர் அவர்களை காத்து வழிநடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இரத்தப்பட்டுக்களை ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்துங்க. இப்போ இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே. ஆமென். நாம் யாவருமாக சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை இணைந்து இந்த வேளையிலே நாம் சொல்லுவோம். பரமண்டலங்களில்